வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்ஃபினிக்ஸ்ல இருந்து இப்போதான் நம்ம சேனல்ல இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10s அப்புறம் இன்ஃபினிக்ஸ் நோட் 10 மொபைல் ஃபோனுக்கான ரிவ்யூ நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 10 ப்ரோ இந்த ரிவ்யூ வந்து பல பேர் காத்துட்டு இருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா எப்போ நோட் 10 ப்ரோ ரிவ்யூ போடுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ரொம்ப நேரம் கடத்தாம டைரக்டா நம்ம இன்ஃபினிக்ஸ் நோட் 10 ப்ரோ மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனத்துக்கு போவோம். Alright, so Infinix Note 10 Pro இந்த மொபைல் போனை பத்தி உங்களுக்கு முழு விவரங்கள் சொல்றதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருதுன்னு பார்த்துருவோமா? இது வரைக்கும் நம்ம பார்த்த பல Infinix மொபைல் போன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் டிசைன் தான் இதுலயும் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் மேல நீங்க குறிப்பிட்டு நீங்க பார்க்கலாம் அப்படின்னா TUV ரெயின்லேண்டுக்கான சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எதுல வாங்கியிருக்காங்கன்னா லோ ப்ளூ லைட் அப்புறம் சேஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டம், இந்த இரண்டு டெக்னாலஜிக்காக அவங்க TUV ரெயின்லேண்ட்ல இருந்து சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்னுடைய பல ஹைலைட்ஸ் போட்டிருக்கு. பாக்ஸை திறந்தே உள்ளுக்குள்ள இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 10 ப்ரோ மொபைல் ஃபோன் நம்மகிட்ட வந்தது இந்த நார்டிக் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய கலர். இதை தவிர அப்புறம் பர்பிள் 7 டிகிரி பர்பிள் 95 டிகிரி பிளாக்னு சொல்லிட்டு இரண்டு கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. அது தவிர பாக்ஸுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு USB டைப் சிக்கான ஒரு கேபிள், 33 வாட் சார்ஜர், இன்ஃபினிக்ஸ் மொபைல் போன்ல 33 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. சிம் எஜெக்டர் பின் இருக்கு, யூசர் மேனுவல்ஸ், அப்புறம் ஒரு சாஃப்ட் TPU ஜெல் பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெம்பர்டு கிளாஸ், யூஸ்வலா டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஃபில்ம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, இவங்க வந்து டெம்பர்டு கிளாஸே கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு முழு நிறைவான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங்னு சொல்லலாம். சரி, இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இந்த மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் 10 ப்ரோ மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஷியோமில இருந்து ரெட்மி நோட் 10 ரெட்மி நோட் 10 ப்ரோ அந்த மாதிரி பேர்ல எல்லாம் வரும். ஸோ அதே மாதிரி இவங்களும் அதே பேரை அவங்க ஃபாலோ பண்றாங்க போல. இந்த மொபைல் போனோட டிசைனை பின்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கலர் வித்தியாசமா அழகா இருக்கு. இது வரைக்கும் இன்ஃபினிக்ஸ் மொபைல் போன்ல பார்க்காத ஒரு கலர் வேரியன்ட். இன்ஃபினிக்ஸ் பல விதமான கலர்ஸ், பல விதமான டெக்ஸ்சர்ஸ், ஃபார்மேட், டிசைன்லாம் அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. பட் என்னதான் அவங்க ட்ரை பண்ணாலும் இந்த மொபைல் போன் நம்ம டக்குன்னு பார்க்குறப்போ விவோடைய மொபைல் போன் தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த கலர் மட்டும் கிடையாது, மேல இருக்கிற அந்த கேமரா பம்பினுடைய அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா அச்சு அசல் எனக்கு என்னமோ விவோ மொபைல் போன் ஞாபகம் தான் வருது. ஆனா கலர்ஸ் பார்க்கிறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. ஒரு பிங்க், ப்ளூ, அப்புறம் லைட் ஆரஞ்சு, இந்த மாதிரி ஒயிட் கலர், இந்த மாதிரி பல ஷேட்ஸ், லைட் எப்படி படுதோ அதுக்கேற்றாப்புல பல ஷேட்ஸ் மாறி மாறி வர்றது நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த மொபைல் போன் கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச் டிஸ்பிளே கொண்டு வர மொபைல் போன், பெரிய மொபைல் போன் தான், கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு பெருசா தான் இருக்கு. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் லேர்ன் ஃப்ரம் ஹோம் இல்லாட்டி ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிச்சுவேஷன்ல உட்கார்ந்துருக்கோம். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு டேப்லெட் வாங்குறதுக்கு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்றாங்க. டேப்லெட்ஸ் அவ்வளவா இப்ப மார்க்கெட்ல கிடையாது, நல்ல டேப்லெட்ஸ் அவ்வளவா மார்க்கெட்ல கிடையாது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. அதுக்கு பதிலா டேப்லெட்டா வாங்குறதுக்கு பதிலா இந்த மொபைல் போன் நீங்க வாங்கலாம். டேப்லெட் வாங்குறதை விட இந்த மொபைல் போன்ல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. சரி, இந்த டேப்லெட் கோணத்துல பார்க்காம மொபைல் போன் கோணத்துல நம்ம பார்ப்போம். இந்த மொபைலுடைய கீழ்ப்புறத்தை பாத்தீங்க அப்படின்னா 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க, USB டைப் சிக்கான போர்ட் இருக்கு, மைக் இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வித் DTS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கீழ ஒரு ஸ்பீக்கர், மேல இருக்கிற இயர்பீஸ் செகண்டரி ஸ்பீக்கர். மேல் புறத்துல பாத்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஒரு சைடுல பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பவர் பட்டனுக்குள்ளேயே இன்டகிரேட்டட் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீடு சூப்பரா இருக்கு. அதே நேரத்துல ஃபேஸ் அன்லாக் உடைய ஸ்பீடும் டிபெண்டபிளாவும் ஃபாஸ்டாவும் அக்யூரேட்டாவும் இருக்கு. இன்னொரு சைடுல பாத்தீங்க அப்படின்னா சிம் கார்டு ட்ரே, 2 சிம் கார்டு மற்றும் SD கார்டு நீங்க ஒரே நேரத்துல போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பின்புறத்துல ஒரு 4 கேமரா கொண்ட அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. குவாட் LED ஃபிளாஷ் இருக்கு, அந்த கேமரா ஹம்புக்குள்ளே வச்சிருக்காங்க. முன்புறத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய 16 மெகா பிக்சல் கேமரா வந்து ஒரு பொட்டுநாச்சுக்குள்ள வச்சிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும் ஒரு ஃபிளாஷும் கொடுத்திருக்காங்க. பர்టిక్యులர்லி இந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய இந்த கலருடைய வேரியன்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் grip நல்லா இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பா ஒட்டாது. கையில பிடிக்கிறதுக்கு சைஸ் பெருசா இருந்தாலும் வலிக்கு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்காது. இந்த grip இருக்கறனால எதுக்கும் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ள கொடுத்திருக்க அந்த கேஸ் அப்புறம் அந்த ஸ்கிரீன் ஃபில்ம் இதெல்லாம் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஓவராலா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு டிசைன்ல வந்து அவங்க நல்லாவே பண்ணிருக்காங்க. அடுத்தபடியா நம்ம டிஸ்ப்ளே பார்ப்போம். சோ இப்போலாம் வர இன்ஃபினிக்ஸ் மொபைல் போன்லாம் பாத்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த மொபைல் போன்ல ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு. பட் முதல்ல வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் இதுல 10,000 ரூபாய் கம்மியான செக்மெண்ட்லயே அவங்க கொடுத்துட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த மொபைல் போன்லயே அவங்க அதே 90 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. LCD டிஸ்ப்ளே தான். இந்த டிஸ்ப்ளேயோட ரேஸ், இந்த கதிர்வீச்சுகள்லாம் வந்து உங்க கண்ணை பாதிக்காது அப்படிங்கிறதுக்காக TUV ரெயின்லேண்ட்ல இருந்து லோ ப்ளூ லைட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க சர்டிபிகேஷனும் வாங்கியிருக்காங்க. டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கு இன்டோர் கண்டிஷன்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அவுட்டோர்ல கொஞ்சம் பிரைட்னஸ் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது.
பட் கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே அக்யூரேட்டா இருக்கு. ஃபாஸ்டான டிஸ்ப்ளே, நீங்க கேம் விளையாடுறதா இருக்கட்டும், ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஏதாச்சும் ப்ரௌசிங் பண்ணி ரீட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு கால் அட்டெண்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த டிஸ்ப்ளே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பை தி வே, இது வந்து ஒரு ஃபுல் HD ரெசல்யூஷன் பேனல் வேற. கேமரா பார்ப்போம். பின்புறத்தை பாத்தீங்கன்னா மெயின் கேமரா வந்து 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவே வந்து உங்களுக்கு மேக்ரோ லென்ஸாவும் ஹெல்ப் பண்ணுதான். அப்புறம் டெப்த் சென்சருக்கு ஒரு 2 மெகா பிக்சல் அல்லக்கை. அப்புறம் இன்னொரு தேவையில்லாத இருக்கிறதுலே ஒஸ்டான தேவையில்லாத அல்லக்கை யாருன்னு பாத்தீங்கன்னா மோனோ கேமரா. அதாவது ஏற்கனவே எந்த வேலையுமே இல்லாம டெப்த் சென்சர் ஒன்னு இருக்கு. அதை விட இன்னும் வெட்டியா பாத்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர் வேற கொடுத்து விட்டுறாங்க. சரி பரவாயில்ல. மெயின் கேமரா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜோட டீடைல்ஸ் நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அதாவது சேச்சுரேஷன் லெவல்ஸ் பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. டைனாமிக் ரேஞ்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் இம்ப்ரெசிவா இல்ல. லோ லைட்ல இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, அதாவது கொஞ்சம் நாய்ஸ் கம்மியா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த லோ லைட்ல இந்த ஃபோக்கஸ் பண்ணி சப்ஜெக்ட ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா கிளிக் பண்றதுக்கு லைட்டா திணறதான் செய்யுது. பட் உங்களுக்கு கம்ப்ளீட் லோ லைட்ல இதுல நைட் மோட்ல நீங்க எனேபிள் பண்ணி எடுக்கலாம். நைட் மோட்ல எனேபிள் பண்றப்போ கலர்ஸ் கொஞ்சம் தூக்கி காமிக்கிற மாதிரி தெரியுது. பட் இமேஜ் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இந்த மொபைல்னால பின்புறம் கேமரா வச்சு 4K வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனா 1080p வீடியோஸ் 30 fps நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது சாஃப்ட்வேர் மூலமா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்காங்க. அது இந்த மொபைல் போன்ல ஸ்மூத்தாவே வொர்க் ஆகுது. அதே அல்ட்ரா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஃப்ரண்ட்டுக்கும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு சாம்பிள் பாருங்க. இதுல ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. நடந்துகிட்டே பேசுறதுனால இதுல அல்ட்ரா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கொடுத்திருக்காங்க. சோ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறதை நோட் பண்ணுங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன பொட்டு நாச்சுக்குள்ள 16 மெகா பிக்சல் கேமரா முன்னாடி வச்சிருக்காங்க. சோ இந்த கேமரா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செல்ஃபி சூப்பரா எடுக்குது. லோ லைட்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த இன்ஃபினிக்ஸ் மொபைல் போன்ஸ் விட லோ லைட் செல்ஃபி இதுல எனக்கு இன்னும் பெட்டரா இருக்கிற மாதிரி தோணுது. கம்ப்ளீட் லோ லைட்ல உங்களுக்கு ஃபிளாஷுக்கான சப்போர்ட்டும் இந்த மொபைல் போன்ல கொடுத்திருக்காங்க. ஆல்ரைட், பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 ப்ரோ மொபைல் போன்ல மீடியாடெக்கினுடைய ஹீலியோ G95 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல அதாவது மிட் ரேஞ்ச் மொபைல் போன்ஸ்ல G95 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். கேமிங் விளையாடுறதுக்கு தாறுமாறா இருக்கு. எங்கேயுமே உங்களுக்கு லேக் இல்லாம, ஃப்ரேம் டிராப் அதிகமா இல்லாம, கிராபிக்ஸ் உடைய திறனும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சோ அதே நேரத்துல இந்த மொபைல் போன்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கறனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கு. இவ்வளவு பெரிய டிஸ்பிளேல கேம் விளையாடுறதுக்கு நம்மளுக்குமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல முதல்ல 8 GB RAM மற்றும் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அவங்க கொடுக்குறாங்க. SD கார்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே அதுக்கு அடிஷனலா இன்டர்னல் ஸ்டோரேஜே பாத்தீங்கன்னா 256 GB இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த காம்பினேஷனுடைய மெமரி வேரியன்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவா புது மொபைல் போன்ஸ்ல இப்ப இருக்கிறது கிடையாது. தேவையான எல்லா சென்சரும் இருக்கு. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்கு. இது வந்து ஒரு 4G மொபைல் போன். FM ரேடியோ முதற்கொண்டு இந்த பட்ஜெட்டில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த மொபைல் போன்ல ஹார்ட்வேர்ல கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் போன்ல ரன் ஆயிட்டு இருக்குது XOS வெர்ஷன் XOS 7.6. இது வந்து Android 11 மேல ஸ்கின் பண்ணப்பட்ட ஒரு UI. இதுக்கு முன்னாடி வந்த XOS வெர்ஷன்ல விட இந்த வெர்ஷன்ல நிறைய இம்ப்ரூவ்மென்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டார்லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கேம் ஜோன். பிளஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் நான் என்ன கவனிச்சேன் அப்படின்னா பீக் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதாவது ஒரு நிறைய பேர் இருக்கிற ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு சாட் மெசேஜா இருக்கலாம். நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் பார்க்கணும், மித்தவங்க பண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா அந்த பீக் ப்ரூஃபை போட்டு நீங்க சாட் மெசேஜ்ல எந்த இடத்த நீங்க பார்க்கணுமோ அது மட்டுமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணுது. மித்த இடம்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே டார்க் ஆக்கி விடுது. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர், பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு ஒன் ஹேண்ட் மோட் இருக்கு, டார்க் மோட் இருக்கு, அப்புறம் அல்ட்ரா பவர் சேவிங் மோட் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் சேவைகள்லாம் பாத்தீங்கன்னா மித்த அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகாம வாட்ஸ்அப்புக்கு மட்டுமே யூஸ் பண்ற மாதிரி வாட்ஸ்அப் மோட் இருக்கு. தெஃப்ட் அலர்ட் இருக்கு. தெஃப்ட் அலர்ட் எதுக்கு அப்படின்னா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து மொபைல் போனை நீங்க சார்ஜ் போட்டுட்டு அப்படி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா யாராச்சும் வந்து இந்த மொபைல் போனுடைய சார்ஜரை புடுங்கிட்டு மொபைல் போனை எடுத்துட்டு போக ட்ரை பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அலாரம் அடிக்கும். இது தவிர உங்களுக்கு கிட்ஸ் மோட் கொடுத்திருக்காங்க, சோஷியல் டர்போ ஃபீச்சர் இருக்கு, கேம் மோட், ஸ்மார்ட் பேனல், தண்டர் பேக், புக் மார்க்ஸ், எக்கச்சக்கமான ஜெஸ்டர்ஸ், வீடியோ அசிஸ்டன்ட், அப்புறம் குளோனிங் ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த மொபைல் போனோட யூஐல இருக்கு. எல்லாமே யூஸ் பண்றதுக்கும் அந்த ஃபீச்சர்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குமே ஈஸியா இருக்கு. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, இந்த இன்ஃபினிக்ஸ் மொபைல் போன்ல இருந்து ரெகுலரா அப்டேட்ஸ் ஒன்னும் ரெகுலரா வரது கிடையாது.
அப்படியே செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுத்தாலும் மேஜர் வெர்ஷனுக்கான அப்டேட் அவங்க ப்ராமிஸ் பண்றதும் கிடையாது. எல்லாமே சரி பண்ணிட்டாங்க. அதாவது டிஸ்பிளேல இருந்து ப்ராசஸர் வரைக்கும் சார்ஜிங் மோட் வரைக்கும் எல்லாமே சரி பண்ணிட்டாங்க. இந்த அப்டேட்டையும் அவங்க சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல் போன் இருக்கும். 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்காக 33 வாட் சார்ஜர் 1 ஹவர்க்குள்ள மொபைல் போனை ஃபுல் சார்ஜ் ஆகிருது. அப்படி சார்ஜ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த மொபைல் போன் தாராளமா உங்களுக்கு சாலிடா 2 days வரைக்கும் நிக்குது. நீங்க ஒரு நார்மல் யூசரா இருந்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு மேல கூட இந்த மொபைல் போன் தாக்கு பிடிக்கும். சோ இவ்வளவு அம்சங்களும் இருக்கிற இந்த மொபைல் போனுடைய விலை பாத்தீங்க அப்படின்னா 17,000 rupees 16,990 rupeesக்கு அவங்க Flipkartல இத பிரத்யேகமா லான்ச் பண்ணிருக்காங்க. இத வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு புதிய வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல் போன்ல அறிவிப்பு வந்துடும். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.